வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசு அமல்படுத்த உள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம். இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தல். ஏற்படுத்தும் வகையில் 1995 ஆண்டின் வக்ஃப் சட்டத்தினை திருத்துவதற்கு கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்ஃப் வாரிய திருத்த சட்ட முன்வடிவினை வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்தி இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் சட்டத்திற்கு எதிரான நமது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கியிருப்பதை பேணி காக்க வேண்டியது கடமை எனவும் உரை. அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக இந்திய திருநாட்டில் மத நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர். அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கியிருக்கிறது. அதை பேணி காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு உள்ளது. வக்பு சட்ட திருத்த மசோதா மூலம் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்க முயற்சி. மத்திய பாஜக அரசு மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு என்று இந்த சட்டம் கூறுகிறது. இது அரசு இந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதாக முஸ்லிம்கள் அச்சப்படுகிறார்கள். வக்ஃப் சட்டத்தின் பிரிவு 40 நீக்குவது வக்ஃப் வாரியத்தின் சொத்து அடையாள அதிகாரத்தை அகற்றி அதை அரசுக்கு மாற்றுகிறது. இது அரசியலமைப்பின் பிரிவு 26 கீழ் மத சுதந்திரத்தை மீறுவதாகும். வக்பு சட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு. வக்பு வாரிய அடிப்படையை தகர்க்கும் வகையில் சட்ட திருத்தம் உள்ளதாக எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. எனவே இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்துள்ள மத்திய அரசு சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஆதரிக்கிறேன். வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு பாஜக எதிர்ப்பு. வானதி சீனிவாசன், காந்தி உள்ளிட்ட பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. இஸ்லாமியர்களின் சிறப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வக்பு வாரிய சட்டத்திற்கு மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி. வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றம். பாஜகவை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளித்ததால் ஒருமனதாக நிறைவேற்றம். தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமன்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. 2025-26 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்போம். பாஜகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் தீர்மானத்தை வரவேற்றதற்கு முதலமைச்சர் நன்றி. அடுத்த முறை டெல்லிக்கு செல்லும் பொழுது இந்த தீர்மானம் குறித்தும் பாஜக தலைவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டும் என கோரிக்கை. வெளிநடப்பு செய்திருக்கிறார். இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்ட முன்வடிவை திரும்பப் பெற வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கு எல்லா கட்சியினுடைய சார்பில் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள், பிஜேபி தவிர வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இங்கே பிரதான எதிர்கட்சியும் மனதார வரவேற்றிருக்கிறார்கள். அதற்காக நான் முதலில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருமொழி அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் பிரிந்ததுதான் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம்.
தகுதியற்ற ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் இணைக்கும் பேச்சுக்கே இடம் இல்லை என உறுதி. அவர் எப்ப வேணும் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. பிரிந்ததுதான். ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்ல, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவள் இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. தமிழக மீனவர்கள் கைது சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த மீனவர்களை காக்க வேண்டும். மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி, அம்மா ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் சரி தொடர்ந்து வலித்து வருகின்றோம். ஆகவே இன்றைக்கு இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை தாக்குவது, அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது, படகுகளை சேதப்படுத்துவது, அவர்களை கைது செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது. அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்து, நாங்கள் முதலமைச்சர் இருக்கும் சரி, அம்மா முதலமைச்சர் இருக்கிற காலத்திலும் சரி, கைது செய்யப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். டெல்லி சென்றடைந்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல். மத்திய அரசுக்கு சொந்தமான எண்ணெய் கம்பெனிகளின் டெண்டர் கட்டுப்பாடுகளை தளர்த்த கோரி எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் எதிரொலி. மாலை 4 மணிக்கு கோவையில் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரன் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜர். வழக்கு தொடர்பாக சுதாகரனிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய சிபிசிஐடி போலீசார். தமிழகத்தில் தமிழ் ஆங்கிலத்தோடு சேர்த்து ஹிந்தி மொழியிலும் வானிலை அறிக்கை. தமிழக வானிலை மைய இணையதளத்தில் 3வது மொழியாக ஹிந்தி சேர்க்கப்பட்டுள்ளதால் சர்ச்சை. வீரதீர சூரன் திரைப்படத்தின் OTT உரிமம் விற்கப்படும் முன்பு வெளியீட்டு தேதியை அறிவித்ததை எதிர்த்து வழக்கு. 7 கோடி ரூபாய் டெபாசிட் தொகை மற்றும் அனைத்து ஆவணங்களையும் 48 மணி நேரத்தில் தாக்கல் செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம். வார்டு பிரச்சினைகள் குறித்து அதிமுக கவுன்சிலர்களை பேச விடாமல் திமுக கவுன்சிலர்கள் தடுப்பதாக குற்றச்சாட்டு. மதுரையில் தனியார் பள்ளியில் சீருடைக்காக மாணவிகளுக்கு அளவீடு செய்த விவகாரத்தில் ஆசிரியை 2 ஆண் டெய்லர்கள் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. 3 பேரையும் கைது செய்ய கோரியும் பள்ளியை கண்டித்தும் SFI அமைப்பினர் மற்றும் மாதர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தியதால் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாட்டின் குரல் நாடெங்கும் எதிரொலிப்பதால் பாஜகவுக்கு கலக்கம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளாசல். எந்த மொழியையும் எதிர்க்கவில்லை, திணிப்பு மற்றும் பேரினவாதத்திற்கு எதிர்க்கிறோம் என உபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திற்கு பதிலடி.
கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 2025-26 ஆண்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு. 3500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு. இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் படேலின் மறு உருவமாக திகழ்கிறார் அமித்ஷா என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் புகழாரம். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு தேசிய அளவில் கவனம் பெற்றிருப்பதாக வீடியோ வெளியீடு. ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்படுகிற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரிலே சந்தித்தது இன்றைக்கு இந்திய நாட்டிலே கவனத்தை ஈர்த்திருக்கிற தலைப்புச் செய்தியாக இருப்பது ஏன் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் கைது. நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். கோவை விமான நிலையத்தில் வேறொரு பெண்ணுடன் வந்த கணவரை கண்ட இளம்பெண் ஆத்திரம். தன்னை திருமணம் செய்து கொண்டு வேறொரு பெண்ணுடன் ஹனிமூன் ஆகின திட்டி ஆவேசம். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 7 மீனவர்கள் தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்களுக்கு தமிழக மீன்வளத்துறை சார்பில் உற்சாக வரவேற்பு. பல்லடம் அருகே பெண் தோழியை பார்க்க சென்ற ஓட்டுநரிடம் நகை பணம் பறிப்பு. தோழி உட்பட 6 பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. நெல்லையில் 75 லட்சம் ரூபாய் கிரிப்டோ வணிக மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது. பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் நெல்லை மாநகர காவல்துறை அதிரடி நடவடிக்கை. கிருஷ்ணகிரி அருகே தண்ணீர் குடிக்கச் சென்றபோது 10 அடி ஆழமுள்ள தண்ணீர் குட்டையில் தவறி விழுந்த காட்டு யானை. ஜேசிபி உதவியுடன் போராடி மீட்ட வனத்துறையினர். ரம்ஜானை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் ஆட்டுச்சந்தையில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. ஒரே நாளில் சுமார் 2 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் ஆனதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. பழனி அருகே முன்னால் சென்ற கார் மீது மற்றொரு கார் மோதி விபத்து. மோதிய வேகத்தில் கார் தூக்கி வீசப்பட்ட நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் இந்தியா 2024-25 நிதியாண்டின் இறுதியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்தை பிடிக்கும். 2027 ஆண்டில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் எனவும் சர்வதேச நிதி நாணயம் கணிப்பு. தனது நடிப்பில் வெளியாகியுள்ள எம்புரான் திரைப்படத்தை கொச்சியில் உள்ள திரையரங்கில் கண்டுகளித்த நடிகர் மோகன்லால். திரையரங்கத்திற்கு வெளியே வந்த மோகன்லாலை ரசிகர்கள் சூழ்ந்ததால் பரபரப்பு. ரஷ்ய அதிபராக பொறுப்பேற்று 25 ஆண்டுகள் நிறைவு செய்த விளாடிமிர் புதின் 2000ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்து அதிபராகி இன்று வரை அரியணையில் நீடிக்கும் புதின்.